கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா 21:8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். இங்க ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, அந்த வஞ்சிக்கிறவர்களை குறித்து சொல்றாரு, அவங்கள பின்பற்றாதீங்க. ஏனென்றால் இந்த கடைசி காலம் கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஏமாற்றுகிற காலம், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதான் டாக்டர் லூக்கா சொல்றாரு, இங்கே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எச்சரிப்பு தர்றாரு. அதான் கிறிஸ்து வெளி தடுத்துக்கிட்டு ஏமாற்றுவாங்க, அவங்கள நீங்க பின்பற்றாதீருங்க சொல்றாரு. அங்கே அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, இங்க கிறிஸ்து இருக்கிறாரு, அங்க கிறிஸ்து இருக்கிறாரு, வெளியே ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்க. அது அவளுக்கோடு கூட சேராதீங்க, அவங்களை பின்பற்றாதீங்க, அவ எச்சரிக்கையா இருக்கு சொல்றாரு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் சத்தியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. சத்தியத்தை இந்த வாசித்து, சத்தியம் எங்க போதிக்குதோ, என்ன போதிக்குதோ, சத்தியம் பேசுற இடத்துல நாம பேசணும். சத்தியம் பைபிள் அமைதியா இருக்கிற இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். ஆகவே அழகா எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம எந்த காரியமானாலும் பைபிள்ல நம்ம படிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த கடைசி காலம் ஆண்டோடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. வருகை நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிகழும். அதுக்காக தான் எச்சரிக்கையா சொல்றாரு டாக்டர் லூக்கா. வஞ்சிக்கப்படாத போயிருக்க நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருப்போம். கிறிஸ்துன்னு சொல்லி வேஷம் தரிச்சுக்கிட்டு அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து வருவாங்க. அவங்கள நம்ம பின்பற்றாதபடிக்கு சத்தியத்தில் உறுதியா இருந்து கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையா இருந்து மாத்திரம் சார்ந்து வாழ, சத்தியத்தை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.